நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டும். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறது அவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை அவர் நிச்சயமாக பெறப்படுத்துவார், திடப்படுத்துவார், நம்மை சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருப்பிடத்தில் ஆமாம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்றைய நாளிலே நாங்கள் தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த காலங்களிலே பாருங்க, இன்றைக்கு மத அமைப்புகளை நாளே பொதுவாக பார்க்கும்போது அது கிறிஸ்தவ மதம், கத்தோலிக்க மதம், பாரம்பரிய மதம், இப்படி என்றெல்லாம் கிறிஸ்தவ மதங்களுக்குள்ளே இருக்கிறது. இவ்விதமாக மத அமைப்புகள் எல்லாமே ஒரு மத அமைப்புகள். இவைகளிலே பார்க்கும் பொழுது நாங்கள் பெரும் பெரும் கோயில்களை நாங்கள் பார்க்கிறோம், பெரும் கோபுரங்களை பார்க்கிறோம். இன்னுமாக அவர் அப்படி கட்டிகள், நாங்கள் இதை விட இன்னும் பெரிய கோயில் ஒன்றை கட்ட வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? எங்கு பார்த்தாலும் பெரும் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். கிறிஸ்தவ மத அமைப்புகளும் கூட தங்களுக்கென்று பெரும் கோயில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவில் பெரும் கோபுரங்கள் கட்டுகின்ற முறைமை எங்கிருந்து வந்தது என்றால் பொதுவாக கத்தோலிக்க மதத்திலிருந்து உருவானது. ஆகவே அது எப்படி இருப்பினும் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா? அவர்களும் கூட கர்த்தரை ஆராதிக்க பெரும் கட்டிடங்களை அவர்கள் கட்டுவதிலேயே மிகவும் அக்கறையுடையவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு மறுபடியும் பிறந்த ஆவிக்குரியவர்கள், நாங்கள் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய சிந்தனையில் இருப்பது, நாங்கள் எங்கே காணிகள் வாங்கலாம், எங்கே பெரும் கட்டிடங்கள் கட்ட வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும், கர்த்தருக்கு என்று ஆலயம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசி கட்டிடங்களை கட்டுவார்கள். ஆகவே இது பெரியதொரு கதை இருந்தால், பெரியதொரு காரியம் இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எந்த இடத்திலும் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க என்று சொல்லி சொன்னாரா? அவரே கேட்கிறார், நான் உனக்கு சொன்னேனா இவ்வளவு பெறுமதியான செலவுகளை செய்து எனக்கு ஒரு ஆலயம் கட்டென்று நான் உனக்கு சொன்னேனா என்று கூட கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை உணர்ந்து பார்ப்பது இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறவர்கள், நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறவர்கள் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. சலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினார். கட்டி சலமோன் ராஜா பெற்றும் பணம் செலவழித்து பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவர் கட்டிவிட்டு பாருங்க, அவருடைய சொல் என்ன வார்த்தை எழுதியது? ஆண்டவரே, உமக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறேன், ஆனால் நீர் இதில் வாசம் பண்ணுவீரா என்றதுதான் அவருடைய கேள்வியாயிருந்தது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, இந்த மகா பெரிய தேவனாய எனக்கு நீ எப்படிப்பட்ட கோயில்களை கட்டி அதுக்குள்ளே என்னை வைத்திருப்பாய் என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே இந்த உலகமே கொள்ளாத, வானாதி வானங்கள் எதுவுமே கொள்ளாத அந்த மகாபெரிய தேவனை ஒரு கோயிலுக்குள்ளே கட்டி அடக்கி வைக்க மனிதன் பார்க்கிறார். அவர்கள்தான் என்று சொன்னாலும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட அப்படி செய்கிறார்கள். இன்னும் சிலர் பாருங்க, இன்னும் சிலர் இன்னுமாக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட
இன்றைக்கு மூடப்படுகின்ற சில கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது, பெரும் கோபுரங்கள். அதைகளை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இதுக்கு வாங்கி கடன் எடுத்து, பேங்க்ல கடன் எடுத்து, அதில் அந்த கடனில் பெற்று அந்த பெருந்தொகை பணத்தை கடனாக வாங்கி அந்த கோபுரங்களை வாங்கி அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு சபைகளை நடத்துகிறார்கள். சத்தியம் அறியாதவர்களும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவர்களும் கூட இந்த ஆலயத்தை குறித்து அறிவற்றவர்களாக இருப்பது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். சத்தியத்தினாலே விடுதலை பெறாதவர்களுக்கும் சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இன்றைக்கு காண்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே நான் வாசமாய் இருப்பதே இல்லை என்று சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு மேலதிகமாக மனிதன் இதை சிந்திக்க வரும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு இவ்விதமானவர்கள், அதாவது சத்தியத்தினாலே விடுதலை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் வெளிச்சமாய் உலகத்துக்கு இருப்பதை விட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்துக்கு இருளாகவே காணப்படுகிறார்கள். இதுதான் வேதனையான ஒரு காரியம். இதை மறக்கவும் முடியாது. பின் ஆகவே அதை வேளையிலே பாருங்க, தேவனுடைய மந்தைகளையும் அந்த இருளுக்குள்ளேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். இதுதான் இன்றைய தேவ ஜனத்தின் இன்றைய கால பரிதாப நிலையாக இருக்கிறது. சத்தியத்தை அறிய வேண்டும். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் எப்பொழுது பார்த்தாலும் இன்றைக்கு பெரும்பாலான தேவ ஜனங்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்களுக்கு அது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, நிச்சயம் அது மறக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்று சொல்லி எப்படியும் வாழலாம், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, தாயானவர் தன் குழந்தை சுகமடைய வேண்டும் என்றார். அந்த குழந்தை விரும்பாத கசப்புள்ள மருந்தை பருக்காமல் இருப்பாளா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கூட நாங்கள் பார்த்திருப்போம். குழந்தை அழ அழ அதனுடைய கையையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு அந்த வாயை நெரிச்சு அந்த கசப்பு நிறைந்த அந்த மருந்தை அந்த பிள்ளைக்கு தாய் படுக்குவாள். அதனாலே அந்த குழந்தையிலே அவளுக்கு பாசம் இல்லை என்று அர்த்தமா? அவளுடைய நோக்கம் எல்லாம் என்ன? அந்த குழந்தை குணமடைய வேண்டும் என்ற அந்த தாபமும் அன்பும் பாசமும் அவளை ஏவி நிற்பதனால்தான் அந்த குழந்தை விரும்பாத அந்த மருந்தை அந்த குழந்தைக்கு நெறித்து கொடுக்கின்றார் அந்த தாய். அப்படி குழந்தை விரும்பாத அந்த கசப்பான மருந்தை பலவந்தமாக பருக்கிறாளே, அப்படியானால் அந்த தாய்க்கு அந்த குழந்தையிலே பாசம் இல்லையா? அப்படியேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயரிலே நீங்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அவர் சொல்லுவது போலவே உங்கள் மேல் கொண்ட அன்பினால் தான் சத்தியத்தை நாம் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அது சில வேளையிலே தேவ பிள்ளைகளுக்கு கசப்பாய் இருக்கிறது என்பது உண்மைதான். வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரம் 16ஐயும் 17ஐயும் கை செய்து வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருப்பதற்கு அவைகள் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனமாய் உள்ளவர்களாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம், 23வது அதிகாரத்திலே 13வது 14வது வசனங்களை நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்திலே கூட 8வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பின்னர் சத்தியத்தை நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் இந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் அந்த சத்தியத்தினாலே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட அந்த கட்டில் இருந்து விடுதலை பெறாதவர்களாகத்தான் இன்றைக்கு காணப்படுகிறது என்பது வேதனையான ஒரு காரியம். ஆகவே நாம் கர்த்தர் இதை சொல்லுகிறாரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் யாருக்கு கூறினார்? தம்மை விசுவாசித்த அவருடைய சீசர்களுக்குத்தான், அவருடைய ஜனங்களுக்குத்தான் அவர் சொன்னார். ஆகவே இன்றைக்கு தேவ ஊழியராயினும் சரி, விசுவாச பிள்ளைகளாயினும் சரி, ஆலயத்தை குறித்த அந்த சத்தியத்தினாலே விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. மறுபடியும் பிறந்து இன்றைக்கு தண்ணீர் ஞானஸ்நான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று, நீங்கள் மறுபடியும் பிறந்து, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று, தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளையாய் நீங்க இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய கட்டிடங்கள் அல்ல, நீங்களே அந்த ஆலயம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்கள். ஆகவே தேவனுடைய ஆலயமாகிய நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தேவனுடைய ஆலயம் நீங்கள், இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவன் அந்த ஆலயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். இதுதான் சத்தியம். இன்றைக்கு என்ன செய்ய? கோயிலுக்கு போறது எதற்காக போறாங்க? இதாங்க இருக்கிற பிரச்சனை. நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் விடுதலையாகும். இன்றைக்கு அந்த கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலுக்கு போறோம், இங்க போறோம் எல்லாம் ஓடுவாங்க. என்ன அங்கே தேவன் இருக்கிறார்? இல்ல, நீ தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நீயே அந்த ஆலயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் 2-3 பேர், நான் உங்களுக்கு சொன்னது போன்று சொல்லுகிறேன், 2-3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகிறாரே. ஆம், இதுவே அவருடைய சபை. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். அந்த சபை நடுவிலேதான் அவர் உலாவுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் கூடுகின்ற இடம் ஒரு வீடாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு நிழல் மரத்துக்கு கீழவாக இருக்கலாம், ஒரு பூங்காவாக, ஒரு பார்க்காக இருக்கலாம். அதுதான் அந்த நேரத்திலே சபை, கர்த்தருடைய சபை. இன்றைக்கு ஏதோ ஆண்டவருடைய தேவனுடைய கிருபை இந்த குளிருக்களை நிற்காமல் ஏதோ ஒரு கட்டிடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இது எங்கள் நடுவிலே இருப்பவர் யார்? அதுதான் முக்கியமானது.
நம் நடுவிலே வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் இருப்பதுதான் முக்கியமானது. ஆகவே ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வரும் அந்த இடத்திலே கர்த்தர் இயேசு உலாவுகிறார். அருமையானவர்கள், ஆகவேதான் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் வேறு சிந்தனைகளை விட்டு தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்கள், இதுதான் முக்கியமானது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே வந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இன்றைக்கு பாருங்க, அவருடைய சிந்தனை வேறையா இருக்கும். எப்ப பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பார், எப்ப நாம ஓடுவோம், எப்ப அங்க போவோம், எப்ப இங்க போவோம், அங்க இன்றைக்கு இன்ன சாப்பாடு சமைச்சிருப்பாங்க, இன்ன சாப்பாடு இதே சிந்தனையில் இருப்பாங்க. இல்லை, உண்மை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வரும் இந்த இடத்திலே கர்த்தர் இயேசு உலாவுகிறார். அருமையானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அவருக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதை உணராமல் இன்றைக்கு பாருங்க, பெரிய ஆடம்பர கட்டிடம் என்று ஓடுவார்கள், கலகலப்புகள் சலசலப்புகள் நிறைந்த இடம் என்று சொல்லி ஓடுவார்கள். இவைகளையே சபை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், எண்ணி என்ன செய்கிறார்கள், நடக்கின்றார்கள். இதுதான் சபை. சத்தியத்தினாலே இன்னும் அவர்கள் விடுதலை பெறவில்லை. இதுதான் சத்தியம். சத்தியத்தினாலே அவர்கள் விடுதலை பெறவில்லை. நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மை அதுவல்ல. ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. அருமையானவர்கள், பெருந்தொகை பணத்தை முதலீடு செய்து காணிக்கைகள் வாங்கி, இந்த காணி வாங்கி, இன்னுமாக பல காணிக்கைகள் நன்கொடைகள் வாங்கி பெரும் கட்டிடங்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், கோபுரங்களை கட்டுகிறார்கள். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவன் அங்கே வாசமாய் இருப்பதில்லை. தேவன் அங்கே வாசமாய் இருப்பதில்லை. ஆனால் இந்த காலத்திலே தேவ ஜனங்கள் பெரும்பாலானவர்களுடைய சிந்தனை சத்தியத்துக்கு எதிர்மாறாக இருக்கிறது. ஒரு வேதனையை வருவிக்கிறது. அதற்காக தேவ ஆராதனைக்காக ஒரு வசதியான இடத்தை தெரிந்து கொள்ளுவது தவறல்ல, அதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு அழகிய கட்டிடம் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறோம், அது தவறல்ல. ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு அழகிய கட்டிடத்தை நாங்கள் கட்டி அமைத்துக் கொள்ளுகிறோம், தவறல்ல. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். 1 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தரிசி வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் பாருங்க. சத்தியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பாடல் எல்லாம் படிப்பார்கள் அல்லவா, வாதையந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி பாடுவார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், வாதையின் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் வாக்கு மாறாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உன் ஆடம்பரமான வீட்டை அணுகாது என்று சொல்லி இருக்கிறாரா, அல்லது உன் ஆடம்பரமான மாளிகையை அணுகாது என்று சொல்லி இருக்கிறாரா, வாக்கு பண்ணி இருக்கிறாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இல்லையே, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாதையும் கூடாரத்தை இன்றைக்கு நீங்கள் நன்றாக உழைத்து ஒரு அழகிய வீட்டை நீங்கள் கட்டி நீங்கள் குடியிருக்கிறது தவறல்ல, அது தவறல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு கூடார வாழ்க்கையாக காணப்பட வேண்டும், எளிமையான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும்.
நான் ஒரு அழகிய வீட்டை கட்டி நான் குடியிருக்கலாம், சந்தோஷமாக குடியிருக்கலாம், எனக்கு வசதி இருக்கிறது, நான் உழைக்கிறேன் இல்லையாண்டாங்க. ஆனால் அதனாலே அந்த வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும், ஒரு கூடாரவாசியாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது கொண்டா போற என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்க வேணும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கோம். எத்தனையோ நினைச்சு பார்க்க முடியாத கோடி 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 கோடியாக இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்களே. என்ன சிந்தனையிலே சேர்க்கிறார்கள்? இன்றைக்கு எந்த பெரிய மாளிகைகளிலே குடியிருக்கிறார்கள், மற்றவர்களை வஞ்சித்து அவைகளை வஞ்சித்து நாட்டை வஞ்சித்து குடியிருக்கிறாங்க. எந்த பெரிய மாளிகைகள். இன்றைக்கு இருக்கிற வீட்டிலேயே ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்து மற்ற ரூமுக்கு போகாம எத்தனை நாள் இருந்திருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. ஏன் நம்ம இருக்கிறதோ அந்த போதும், நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதம். பின்னாகவே நாம் எளிமையான ஒரு வாழ்க்கை, அதுதான் கூடாரம். அந்த கூடார வாசியாய் நாம் இருக்கும் பொழுது வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வாக்குப்படுற. ஆகவே அருமையானவர், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த காலத்திலே தேவை ஜனங்களுடைய சத்தியத்தினாலே விடுதலை பெறாத வாழ்க்கை ஒரு மிகவும் ஒரு வேதனையானது. அந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? சொல்லுவார்கள், அது பெரிய சபை, இது சிறிய சபை. வேதத்தில் எங்க இருக்குது? அவர்கள் சொல்லுற வார்த்தையை பாருங்க. அது பெரிய சபை, அது சிறிய சபை என்று சொல்ல. அவர் பெரிய ஊழியக்காரன், இவர் சிறிய ஊழியக்காரன். எங்கே இருக்கு வேதத்துல? இவர் முழு நேர ஊழியக்காரன், இவர் பகுதி நேர ஊழியக்காரன். எங்கே இருக்குது? இன்னும் பாருங்க, சில போஸ்டர்களை நீங்க பார்ப்பீங்க. இவர் வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரன், அவர் வல்லமை இல்லாத ஊழியக்காரன். இந்த மனநிலை எங்கிருந்து உருவாக காரணம் என்ன? எங்கிருந்து உருவானது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எங்கே இருந்து உருவானது? இது மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து உருவானதே தவிர தேவன் அல்ல. சர்வ வல்ல தேவன் மறக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு மனித கற்பனைகளும் போதனைகளுமே இந்த காலத்திலே அரசாளுகிறது. அருமையானது. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஜீவனுள்ள தேவன், ஒரு மெய்யான தேவனை, உங்கள் மெய்யான தேவனை கண்டு அந்த மெய்யான தேவனை பின்பற்றவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமே என்று சொல்லி இன்றைக்கு என்ற அந்த விசுவாசமும் போதனையும் உடையவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவரால் நமக்குள்ளே அங்கே உருவாக்கப்படும் திவ்ய சுபாவங்களினாலே நாம் நிரப்பப்பட்டு ஜீவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய கோடி பெறுமதி உள்ள கட்டிடத்தை அல்லது பெரிய கோடி பெறுமதி உள்ள கட்டிடமாகிய சபையை தேவன் தம்முடைய வருகையிலே அப்படி தூக்கி கொண்டு போக மாட்டார். நன்றாக விளையை கொள்ளுங்க. நாங்க சொல்றோம், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், ஆண்டவர் இயேசு நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்கிறேன். கட்டிடத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டார். நம்மைத்தான் கூட்டி சேர வர இருக்கிறார். நம்மைத்தான் தம்மோடு கூட்டி சேர வர இருக்கிறார். ஆகவே நாம் அதுக்கு ஆயத்தமா? இதைத்தான் புரிந்து கொள்ளுங்க. ஆகவேதான் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? பெருமை விட்டு விலகுங்க. கசப்பு, கோபம், மூர்க்கம் போன்ற துர்க்குணங்களை விட்டு விலகுங்க. இவ்விதமான செயல்கள் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் சொன்னது போன்று சொல்லுகிறேன், நாமே அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆகவே இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மேன்மையாக இருக்க வேண்டும். அதை விட்டு தேவையற்ற கசப்பான எண்ணங்களை மனதில் வைத்து தேவனை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. சத்தியத்தையும் அறியுங்கள். மனுஷனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வாசமாய் இருப்பதில்லை. சத்தியத்தினாலே விடுதலையாகுங்க. ஆலயத்தின் பிரமாணம் என்ன? வேதத்திலே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆலயத்தின் பிரமாணம் என்ன? எங்கும் பரிசுத்தம், எங்கும் பரிசுத்தம்.
கட்டிடம் அல்ல. நம்மிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க 1 ராஜாக்களிலே 6வது அதிகாரம் 7வது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படும் போது கத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. நன்றாக பாருங்க. அங்கே பழைய ஏற்பாட்டிலே சலமோன், நான் உங்களுக்கு சொன்னேன், சலமோன் கட்டின ஆலயங்கள் பணி தீர்க்கப்பட்ட கற்கள், அதாவது எல்லாம் முடிவுற்ற கற்களினாலே கொண்டு வந்து அந்த ஆலயங்கள் கட்டப்பட்டதா அந்த நாளில். அதனாலே அந்த கட்டடம் கட்டப்படும் பொழுது சுத்தியல் சத்தங்கள் போன்ற ஆயுத சத்தங்கள் எதுவுமே அந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தம் எதுவும் கேட்கப்படவில்லை. எல்லாம் அப்படியே கொண்டு வந்து அப்படியே கட்டப்பட்டதாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே பாருங்க, அந்த ஆலயத்தை சத்துருக்கள் தகர்க்கும் பொழுது, அந்த ஆலயத்தை சத்துருக்கள் தகர்க்கும் பொழுது சங்கீதம் 74:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆயுதங்கள் எல்லாம் சத்தம் கேட்டுதான், சம்மட்டிகள், சுத்தியல்கள் இவை ஆலையெல்லாம் அடிச்சு உடைச்சு அந்த ஆலயத்தை தகர்த்தார்களாம் என்று சொல்லி அங்கு சொல்லப்படும். கட்டப்படும் பொழுது எதுவுமே பாவிக்கப்படவில்லை, ஆனால் அதை உடைக்கும் பொழுது இவ்விதமான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று உடைத்தது சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்படுவதற்கு என்ன தேவ தெரியுமா? தேவ சுபாவத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். தேவ சுபாவத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். இதுதான் சத்தியம் அருமையானது. இந்த ஆழமான சத்தியத்தை அறியணும். அதற்கு மாறான சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை தகர்த்து போடும். நன்றாக. ஆகவே தேவன் நம்மிலே வாசம் பண்ண அது தடையாகிவிடும். ஆகவே நம்முடைய சரீரத்தில் சுய விருப்பங்கள் நிறைவேற இடம் கொடுக்காமல் தேவ சித்தம் நிறைவேற இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம் என்ன? அதுதான் முக்கியம். நாமே தேவனுடைய ஆலயம் அல்லவா? எங்களிலே வாசமா இருக்கிறவர் தேவன் அல்லவா? அப்படியாயின் அவருடைய சித்தம் நிறைவேற இடம் கொடுக்க வேண்டும். லேவியர் ஆகமம், அதாவது 3 மோசே 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லிக்கொள்ள கூட சொல்லுகிற தெரியுமா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே இப்படி இருக்க இன்றைக்கு பரிசுத்தமான பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருந்தும் நாம் அந்த உலகத்தாரிலும் இருந்தும் உலக பாரம்பரியங்களில் இருந்தும் நாங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாகும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்ற இந்த வாக்கியத்தை தேவன் அதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? உடனே என்ன செய்கிறோம் நாங்கள்? என்ன தெரியுமா? விக்கிரகம் என்ற உடனே ஏதோ கைகளினாலே வார்க்கப்பட்ட அந்த சிறுவங்கள், சிலைகள், இதுகளை குறித்து நினைக்கிறோம். அருமையானவர்களே, அதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கேட்டுப்பார்கள். நீங்கள் அதை கும்பிடுகிறீர்களா? கைகளினாலே கட்டப்பட்டு கும்பிடுகிறீர்களா? இல்லை. ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் விக்கிரக வணக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், உருவ வழிபாடுகளை செலுத்துகிறீர்கள். எப்படி தெரியுமா? இன்றைக்கு தேவன் வெறுக்கிற இந்த உலக காரியங்களை செய்ய விருப்பம் கொண்டவர்களாய் நீங்கள் இருந்தால்
அருமையானவர்களே, அதுவே விக்கிரகங்களுக்கு சமமாக இருக்கிறது. ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யக்கூடாது, இதை செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, இது பிழை, தேவனுக்கு பிரியமில்லை என்றால் ஏன் செய்யக்கூடாது, அது ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி பல காரணங்களை கற்பித்து அவர்கள் என்ன செய்வார்கள், அதை செய்வதிலேயே மும்முரமாயிருப்பார்கள். இது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆக இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், விக்கிரக ஆராதனை பொருள் ஆசை என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை. நாங்கள் விற்கிறோம், கற்கள் கையினாலே செய்யப்பட்ட சொருவங்களை விக்கிரகங்களை செய்வதுதான் விக்கிறார் இல்லை. நீ பொருளாசை உடையவனாய் இருந்தாலே அதுவும் விக்கிரக ஆராதனை தான். ஆகவே பொருளாசைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார், நமக்குள்ளே உலாவி நம் தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் உரிமை கொண்டாட நாம் எப்பொழுதும் நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கூடி வரும் போது தேவனுடைய சபையாயிருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் தனியாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க இன்றைக்கு ஒருவருக்கொரு அவயவங்களாயும் இருக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் சபை கூடுதலை விட்டு விடாதிருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது. சபை கூடுதல் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே இன்னும் பார்க்கிறோம் பாருங்கள், சிலர் சொல்லுவார்கள், எங்கு என்றாலும் ஏதோ ஒரு சபை கூடுதலை ஆசரித்தால் போதும் என்று சொல்லி இருப்பாங்க. அது ஒரு திருப்தி. அது தேவ சித்தம் இல்லையே, அது அவர்கள் சித்தம். எங்கே என்றாலும் ஏதோ இடத்துல அந்த நேரத்துல அந்த ஞாயிறு கூடி ஆராய்ச்சி போட்டு போயிட்டு சரி, மற்ற இடத்துல மற்ற அலுவலை பார்ப்போம். அது தேவ சித்தம் இல்லை, அது அவரவருடைய சித்தம், சுய சித்தம். வாசிப்ப இறுதியாக மோசே உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வாசி. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக வாசித்துவாங்க. கண்ட இடங்கள் எல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி. இன்றைக்கு சொல்றார்கள், என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரையில ஆளுது. நான் இன்றைக்கு வரையில, எனக்கு நான் அந்த இடத்துல நான் அந்த இடத்துக்கு நான் அங்க போயிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் பாஸ்டர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது மனித சித்தம், தேவ சித்தம். தேவனுடைய சித்தம் கண்ட இடங்கள் எல்லாம் அல்ல, உனக்கு தரப்பட்ட இடத்திலே வந்து நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவன் ஒழுங்கு வைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளும் பாருங்கள், வடிவ வாசித்து பாருங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வடிவ வாசித்து பாருங்கள். தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளும் இடம் அல்ல. ஆகவே நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவை. ஆகவே அந்த இடத்திலேதான் தேவன் உனக்கு கற்பிப்பார், உன்னோடு பேசுவார். அதை நீ அங்கேயே செய்ய வேண்டும் என்று சொல்லி சுட்டிக்காட்டுவார். ஆகவே இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு அந்த இடத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் கடமைப்பட வேண்டும். நான் அவருடைய ஊழியத்தை அந்த இடத்திலே செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு தடவை நான் சொல்லுவார், 2 தடவை சொல்ல மாட்டார். ஒரு தடவை சொன்னால் அதை செய்ய வேணும். நீ 2ஆம் தடவை கேட்டா நீ செய்யண்டே விட்டுருவ. அது அவருடைய விருப்பம். இதுதான் இன்றைக்கு பாருங்க, லோக்கிடத்திலே ஆண்டவர் கூறினார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஏறிப்போ, அங்கே மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு ஓடிப்போன. ஒரு தடவை நான் சொன்ன,
பின்னர் லோத் என்ன செய்ய தன்னுடைய விருப்பத்தை அங்கே வைக்கிறார். ஆண்டவரே, அந்த மலைக்கு ஏறி போக என்னால இயலாது, நான் செத்து போயிடுவேன், நான் அங்கால இடத்துக்கு போறேன். ஏன் ஆண்டவர் மலைக்கு போய்களே நீ செத்து போயிட ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா அவன் என்ன செய்யறான்? அவருக்கு ஆலோசனை சொல்றான். ஆண்டவர் சொன்னா சரி, நீ போ, விட்டுட்ட, தேவதான் சொன்னார் போன்னு சொல்லி இவர் கேட்டு அங்க நடந்தது என்ன நீங்க எல்லாரும் அறிவிக்க. கடைசியாக லோத்துக்கு நடந்த சம்பவத்தை நீங்க அறிவிக்க. ஆகவே தேவ சித்தத்துக்கு மாறாக உன் விருப்பத்தை முன்வைக்கும் பொழுது கர்த்தர் அனுமதி அளிச்சிடுவார். ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார். கவனியங்க, தனது விருப்பத்தை தேவ சித்தமாக தெரிந்து கொண்ட லோத்துடைய முடிவு பரிதாபமாயிருந்தது. தேவனே, நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவன் அங்கே வாசம் பண்ண விரும்புகிறார். இதுவே சத்தியம். ஆகவே சத்தியத்தினாலே நீங்கள் விடுதலையாகி அந்த மகிமை பொருந்திய அவருடைய வாசஸ்தலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.